ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. அனைவரும் நலமா? எப்படி இருக்கீங்க? நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 27வது புதிய ஆத்திச்சூடி, சிதையா நெஞ்சுக்கொள். அப்படின்னா எதற்கும் கலங்காத மனசை நாம் பெறணும். இதைத்தான் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க அப்படின்னு திரைப்படத்தில் கூட பாடலாக எழுதியிருக்காங்க. நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பாடல் அது இல்லையா? அப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நாம் நெஞ்சு பதறக்கூடாது, அந்த துன்பத்தை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் மகாகவி சொல்லுகிறார் அழகாக. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அவர் நிமிர்ந்த தோற்றம், நல்ல ஒரு நேரிய கூரிய பார்வை. மகாகவி பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள்னு ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார். திமிர்ந்த ஞான செருக்கும் கூட வேணும். அத்துணை வேறும். ஏன்னா ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுபவர்கள் பொய்யில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் சூரியனை போன்ற ஒரு விழிகள் உள்ளவர் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸை எல்லாரும் விவரிக்கிறாங்க. இப்படி அச்சமே இல்லாத ஒரு தீர நெஞ்சு கொண்டவர், எப்படிப்பட்ட துயர் வந்தாலும் கலங்காத மனிதர் சுபாஷ் சந்திர போஸ். இவரை பத்தி நம்ம சர்ச்சில் என்ன சொல்றார் தெரியுமா? கொடுமைகளின் உச்சியை கண்ட போதும் கலங்கி துடிக்காத மனிதர் அப்படின்றார். அவரோட நெஞ்சோட வலிமையை நினைத்தால் போதும், அவரை நினைப்பவர்கள் நெஞ்சமே வலிமை பெற்றுவிடும். அதோட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டராக விளங்கினார் நேதாஜி. இவர் 11 தடவை சிறைக்கு போனார். அப்படியும் தான் கொண்ட கொள்கையில அவர் பின்வாங்கவே இல்லை. உறுதியா இருக்கிற சிதையா நெஞ்சுக்கொள், எதுக்கும் கலங்காத ஒரு தீர நெஞ்சம் கொண்டவர் அவர். அது மட்டும் இல்லை, பர்மாவின் மாண்டலே அப்படின்ற கொடுஞ்சிறையில 1000 நாட்கள் அவர் இருந்து கஷ்டப்பட்டிருக்கார். அவரை ஜப்பானுக்கு வேற நாடு கடத்தி அனுப்பிட்டாங்க. அவர் என்ன பண்றார்? அதுக்கு பின்னாடி மலேசியால உருவாகி வளர்ந்த இந்திய தேசிய இராணுவத்தோட தலைமை பொறுப்பை தான் எடுத்துட்டார். ஆங்கிலேய அரசாங்கத்தால இராணுவத்தில் சேர்த்துக்கப்படாமல் ஒதுக்கி தள்ளப்பட்டவங்க இருந்தாங்க இல்லையா? அந்த வங்காளிகளையும் தமிழர்களையும் தன்னோட இராணுவத்தில் சேர்த்துண்டு தன்னோட படையை வலிமையாக்கினார். இதைத்தான் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் மலேசியாவில் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யும் தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நேதாஜி, நம் தமிழர் உறவு, அந்த படைகள் அவ்வளவு உறுதி வாய்ந்ததா இருந்தது. அதனால்தான் நம்மளோட படை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடிந்த அளவுக்கு நேதாஜி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். அவரது வீர தீர செயல்களை நாம் என்றைக்கும் போற்றி பாராட்ட வேண்டும். இந்தியாவில் நுழைஞ்சு அந்த படைகள் மேற்கொண்ட தாக்குதலால தானே ஆங்கிலேயர்களே கதி கலங்கி போயிட்டாங்க இல்லையா? அதனால இவரோட அந்த கலங்காத அந்த வைர நெஞ்சம் மாதிரி நாமும் ஒரு சிதையாத நெஞ்சம், எதற்கும் கலங்காத ஒரு நெஞ்சம் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் மகாகவி பாரதி சிதையா நெஞ்சுகொள் அப்படின்னு சொல்றார். நாம அடுத்ததாக மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியில் 28வது புதிய ஆத்திச்சூடி, சீருவோர் சீரு அப்படின்னு நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.